எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவர் சின்சானுக்கு தெரியாதனமாக ஒரு பெண்ணும் பேப்பரும் கிடச்சிருதுங்க. அதெல்லாம் வச்சு நல்லா கூத்து பண்ணுறான், ரகலை பண்ணுறான், லூட்டிகள் பண்ணுறான். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன நம்பி எபிசோட்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபரை தொட போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீமாவரி நல்லா தூங்கிட்டு இருக்கா, அதை தான் காமிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸியும் நல்ல வேலை, நம்ம ஹீமாவரி தூங்கிட்டு இருக்கா, நம்ம இப்போயாவது கொஞ்சம் போய் ஏதாவது எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. பேப்பரையும் பெண்ணியை வச்சுக்கிட்டு என்னன்னு தெரில, புதுசாக எழுத உட்காந்துருக்காங்க போல். சரி என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ உனக்கு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு கிறுக்கிட்டு, சரி என்ன வந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அழகான முகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே நல்லா இருக்குது, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி தன்னைத்தானே பாராட்டிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் காலிங் பில் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அவங்க நம்ம மிக்ஸிக்கிட்ட எப்பவும் போல பேச வந்துடுறாங்க. நம்ம ஊரில் புதுசாக கையெழுத்துக்கு ஒரு ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் நடக்குது தான், நம்மளாம் போகலாமா, எதுக்கு ஃப்ரீயாக வரதை உடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிக்ஸி இது நல்லா இருக்கே, சரி நானும் வரேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி எழுதி வச்சுருந்ததெல்லாம் நியூஸ் பேப்பரை போட்டு கவர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சின்சான் வந்து அதை அலங்கோலம் பண்ணிடக்கூடாதுல, அதனால் நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்ஸியும் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம தலைவர் சின்சானே மிக்ஸி போனதுக்கப்புறமே வந்து அந்த பேப்பரில் எடுத்து கையை வச்சிட்றான். ஆத்தாடி கையில் ஒட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த பேப்பரில் அந்த கையை அப்படியே அச்சு போட்டுடுறான். அந்த பேப்பரில் நம்ம தலைவனோட கை அப்படியே இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேப்பர் இங்கெல்லாம் எடுத்து பார்க்குறியான் ஏதாவது பண்ணலாமான்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த இங்கை தொலைவி அவன் என்னென்னலாம் பண்ணுறான்னு தெரியுமா, அவன் வாயில் லிப்ஸ்டிக் மாதிரி ஒட்டி அதை பேப்பரில் இது பண்ணி அவன் வாயோட பிரிண்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் நம்ம தலைவர் சின்சான். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் அவன் அதுக்கு மேலே தடுக்கவே இல்லை. இங்கே எடுத்து மண்டையெல்லாம் பூசி மண்டையெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறியான். அவன் மண்டை எப்படி வந்திருக்கு, ஒரு மாதிரி ரவுண்டாக வந்திருக்கு, அதை பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறான். நம்ம தலைவன் ஹீரோ இருக்கான்ல, அவன் சின்சான் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னே நம்ம சின்சான் ஹீரோவை பார்த்தோன்னே அவனையும் விடலை, அவங்க கையில் ஒரு ரவுண்டை போட்டு விட்டுறியான். நம்ம ஹீரோவோட கையச்சு பதிக்கிறானா, நம்ம ஹீரோவோட கையச்சு பரவாயில்லைங்க, ஒரு மாதிரி அழகாக வந்திருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் தலைவர் சின்சான் அவ்வளோதான், அதுக்கு மேலே கை கால் மூக்கு வாய் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட்டு போட்டுடுறான். இதை பார்த்துன்னு அவ்வளோதான், நம்ம தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்பவே நல்லா வரைஞ்சிருக்கோம், நம்மளாம் அதுக்கு தான் ஃப்யூச்சரில் பிரபலமாக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில் இந்த சைடு நம்ம ஹீரோ ரொம்ப அழுது அவன் பிரிண்ட் போட்டதை அவனே அழிச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நம்ம சின்சான் ஜாலியாக இருக்குது. இதே நேரத்துலையே நம்ம ஹீமாவரியை வந்துடுறான். நம்ம ஹீமாவரியை பார்த்து சின்சான், ஹீமாவரி உனக்கு என்ன வேணும், நம்ம அண்ணன் மாதிரி ஏதாவது பண்ணுறியா, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கையில் அங்கேருந்து பேப்பர் வெயிட்டு ரொம்ப ஜொலிக்கும் போல். நம்ம ஹீமாவரி அந்த பேப்பர் வெயிட்டை பார்த்துட்டு எனக்கு அந்த பேப்பர் வெயிட்டு தான் வேணும் அப்படின்னு துள்ளிக்கிட்டு இருப்பாளா. என்ன பண்ணுற ஹீமாவரி, இப்போல்லாம் துள்ளக்கூடாது, நீ துள்ளிக்கிட்டீங்கன்னா நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்து தர மாட்டேன் நம்ம சின்சான் திட்டையில். நம்ம ஹீமாவரி இருக்காள், அவள் அப்படியே ஆடிக்கிட்டு அங்கேருந்து டேபிளில் ஒரு 2 உதைக்கிறா. இதனால் அந்த டேபிள் அப்படியே அதிருது. இந்த டேபிளில் இந்த இங்க் இருக்குல்ல அதை அப்படியே கொட்டுது. இதை கொஞ்சம் நஞ்சம் கொட்டினா பரவாயில்ல, நிறையா கொட்டிடுது. இதை பார்த்துட்டு நம்ம சின்சான் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஆத்தாடி இது வேறு கொட்டிடுச்சு, நம்ம அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இங்கு மேலேயே படுத்து அதை எப்படியும் எடுத்து வைக்கிறான். இந்த நேரத்தில் அந்த டேபிள் அதிர்னால அந்த பக்கத்தில் இந்த பேப்பர் வெயிட்டு அப்படியே உருண்டு ஹீமாவரி மேலே உழுவு போகுமா. இதனால் நம்ம தலைவர் சின்சான் நம்ம தங்கச்சியை எப்படியாவது காப்பாற்றிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த இங்கு பாட்டில் எடுத்து அந்த சைடு விசிறிட்டு நம்ம சின்சான் வேகமாக போய் அதை பார்க்குறான். ஆனால் நம்ம சின்சானுக்கு எட்ட மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம ஹீமாவரி வேலை உழுவு போவேல நம்ம தலைவன் ஹீரோ வந்து ஹீமாவரியை காப்பாற்றிடுறான். அந்த அடியை நம்ம ஹீரோவே வாங்கிக்கிறான். ஹீரோ உன் நன்றியை நல்லா தெரிவிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் ஹீரோவை பாராட்டுறியான். நம்ம தலைவன் சின்சான் இப்போ தான் அந்த இங்கு பார்க்குறியான் அவன் சட்டையில் அழுக்காக இருக்கிறத. இதனால் அந்த டேபிளில் இருக்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கவர் பண்ணிடுறியான், அவங்க அம்மா வந்துடுவாங்கன்னு கீழே தலைவாணிலேயே சொட்டிகிட்டு இருக்கு நம்ம தலைவன் சின்சான். அதை பார்க்கவே இல்லை, மறந்துடுறியான். எப்படியோ டேபிளில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிட்டியான். நம்ம மிக்ஸி இடம் கட்டி அப்படியே கவர் பண்ணிட்டு சட்டையில் இருக்கிறத பார்த்தா இதை வர தொடக்கணுமே, அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சான் வேகமாக வாஷ்ரூம்குள்ளெலாம் போய் துவைச்சி பார்க்குறியான். ஒன்றும் முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு ஏதாவது புது துணி இருக்கான்னு போய் பார்க்குறியான். அவன் கரெக்டாக புது துணியும் இருக்குது, அதை அப்படியே எடுத்து போட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் போகல மிக்ஸி கரெக்டாக வந்துடுறாங்க. நம்ம சின்சான் மாட்டிக்கிட்டான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கல, ஒன்றும் இல்லாமா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இந்த நேரத்தில் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தா அவன் மிக்ஸியை அப்படியே உழுக்காற்றி விட்டுருது நம்ம ஹீரோ. அவன் மிக்ஸியும் அப்படியே ஸ்லோ மோஷனில் உருண்டுட்டு வராங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தலைவாணி மேலே இங்க் இருக்கிறத நம்ம ஷின்சான் பார்க்குறான். இது எப்படியாவது தள்ளி விடணுண்டான்னு சொல்லிட்டு அந்த இன்குபேட்டரில் மட்டும் அப்படியே தள்ளி விட்டுறியா. ஆனால் நம்ம மிக்ஸி இருக்காங்களே அவங்க அப்படியே தலைவாணி மேலே உட்காந்துடுறாங்க. பார்த்தோன்னே நம்ம மிக்ஸி என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானை திட்டையில், சரி நல்ல பையனாக இருக்க, நான் மூடிச்சதெல்லாம் தொடாமல் இருக்க அப்படின்னு சொல்லல. நம்ம மிக்ஸி அங்கேருந்து ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. நம்ம தலையும் ஷின்சான் ஒட்டி வச்சுருப்பானா, இதுதாம்மா என்னோடய ஃபேவரட்டான ட்ராயிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் சொல்லுவோம். எது ஃபேவரட்டான ட்ராயிங்கா, என்னென்னலாம் வரைஞ்சி வச்சுருக்கானோன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கல ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம ஷின்சான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மிக்ஸிக்கு வருதே கோவம், என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லல. இப்போ தான் மிக்ஸியோட பேக்கை பார்க்குறாங்க. அவங்க பேக்கில் பிளாக்காக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கு தான். இதனால் நம்ம ஷின்சானை செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஷீரோவே பயப்படுற அளவுக்கு அடிக்கிறாங்க. நைட்டும் ஆகுது. நம்ம ஹேரி வந்து பார்க்குறாப்புல நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காரலாம் பார்க்கல தலைவாணியில் அப்படின்னு நம்ம மிக்ஸியோட பேக் இருக்குமா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரியே குழம்பி போய் கிடக்கிறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. 1000 சப்ஸ்கிரைபர் தொட போகுது, அதனால தான் சொல்கிறேன். சரி, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.